சிக்கன் வாஷ் பண்ணிட்டேன். ஃப்ரைட் சிக்கன் செய்யலான்ட்டு ஒரு பிளான்ல இருக்கேன். ஃப்ரைட் சிக்கன் எப்படி வருதுன்ட்டு எனக்கு தெரியாது, நீங்க தான் இதுக்கு சொல்லணும். ஃப்ரைட் சிக்கன் நல்லா செய்வேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், அவங்க நல்லா பண்ணுவாங்க, பட் கிளீனா பண்றாங்களா என்னன்னு தெரியாது. பட் இந்த ஹோம் மேக்ன்றதுனால நம்ம கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் மஞ்சள் அப்படி லைட்டா அப்படி கொஞ்சம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் மஞ்சள் போட்டு லைட்டா கொஞ்சம் உப்பு போட்டா போதும். உப்புக்கு அவ்வளோ பவர் இருக்கு, எந்த கிருமி இருந்தாலும் செத்துரும். 10 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் அப்படியே ஊற வைப்போம். ஃபர்ஸ்ட் தயிர் ஊற்றி இந்த வாட்டர் ஆட் பண்ணிடுவோம். ஓகே, வாட்டர் ஆட் பண்ணிடுச்சு. இப்போ எக் வந்து இதுல மிக்ஸ் பண்ணணும். சிக்கன் காபா 65 மசாலா போட போறேன். மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் மஞ்சள் தூள் போட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடிமேடா விற்கிது, ஆனா அரைச்சி தான் போடணும். அரைச்சி போட்டாதான் அது ஒரு கை நம்ம டேஸ்ட் வரும். ஓகே, இப்போ வந்து கலக்கி, ஏன்னா அப்பதான் அந்த பொரி பொரியா நல்லா இருக்கும். இப்போ சிக்கனை போட போறேன். நல்லா அப்படி பதமா போட்டுக்கணும். நல்லா அந்த சிக்கன் மேல அப்படியே இருக்க மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. உப்பு கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாமா? கொஞ்சமா போடும், ஏன்னா இதுக்கு மெயின் காரணம் செஞ்சுட்டு உப்பு இல்லைன்னா அது சப்புன்னு ஆயிடும், வேலைக்கு ஆகாது. ஓகே, ஒரு 1/2 hour இதை வந்து மூடி வச்சோம்னா அவ்வளவுதான். மூடி வச்சாச்சு, ஒரு 1/2 hour வச்சு. அடுத்து இது வந்து கார்ன் பவுடர் வச்சு நம்ம இப்போ அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம், இது குக் பண்றதுக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து மைதா மாவை போட்டாச்சா? இப்போ கார்ன்ஃபிளவர் உப்பு போட்டு மஞ்சத்தூள் சேம் அதேதான், மல்லித்தூள், சிக்கன் மசாலா அளவு தெரியல, ஏதோ போட்டிருக்கேன். ஃபுல்லா இப்படி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். சிக்கன் எடுத்து இதில் அப்படியே டிப் பண்ணி நம்ம இப்போ ஏடாபுர சமையல்ல சிக்கன் வந்து ஸ்பெஷலா செய்யறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட் சொல்லக்கூடாது, மாதிரி இருக்கும். அடுத்தது என்ன பண்ணலாம் பார்க்கலாமா? இதை செய்யறதுக்கு ஒரு 45 minutes தான் எடுத்துக்கிட்டேன்.